நமக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 42 47 வசனம் வரைக்கும் நம்முடைய பிரசங்க தலைப்பு க்ரோவிங் த்ரூ செல் குரூப். நம்முடைய பிரசங்க தலைப்பு த ஏர்லி சர்ச் க்ரோவிங் த்ரூ செல் குரூப்ஸ். ஆரம்ப சபை செல் குழுக்கள் மூலம் வளர்ச்சி என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன். எல்லார் கையிலையும் பைபிள் எடுத்துட்டிங்களா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 42 47 வசனம் வரைக்கும். இதில் நமக்கு அடிப்படையான வசனம், பேசிக் கீ வேர்ஸ், திறவுகோல் வசனம் என்று நான் பொக்கிஷம் என்றும் சொல்லுகிறேன். நான் கூற விரும்புகிறது வசனம் 46 47 வசனம். இந்த வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். நான் முதலாவது வாசிக்கிறேன், என்னை கேளுங்கள். So continuing daily with one accord in the temple and breaking bread from house to house, they ate their food with gladness and simplicity of heart, praising God and having favor with all the people. And the Lord added to the church daily those who were being saved. அவர்கள் ஒருமனப்பற்றவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆரம்ப சபை என்று நாம் பார்க்கிறோம். இங்கே தான் சபை ஆரம்பித்தது. If you will go to the origin of church, it begins in the book of Acts. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே சபை ஆரம்பிக்கப்படுகிறது. சபை என்பது ஒரு கட்டடம் அல்ல, சபை என்பது நாம் தான். சபை என்பது நாம் என்று சொல்லும்போது நம் குடும்பங்களாய் இருக்கிறோம். எல்லா குடும்பங்களும் இணைந்து நம் கூடி வரும்போது சபை கூடி வருகிறது. அல்லேலூயா. எதற்கு நம்ம கூடி வருகிறோம்? நம் ஆண்டவரை ஆராதிக்க வருகிறோம், ஜெபம் பண்ண வருகிறோம், தொழுது கொள்ள வருகிறோம், தேவ பாதத்தில் வந்து நிற்கும்படி வருகிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் நல்லவர். ஐக்கியத்துக்கு வருகிறோம். ஆலயத்துக்கு வந்து நம்ம போகும்போது ஒருவருக்கு ஒருவர் நம் காட்டுகிற அன்பு நம் இதில் இன்னும் பெருக வேண்டும். இந்த அன்பு காட்டுறதில் சபையில் ரொம்ப பேர் நம்ம குடும்பத்தோடு நம்ம பேசிட்டு நம்ம கடந்து போயிடுறோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. சபை எப்படி இருக்குன்னா, சபை விசுவாசிகள் அன்பை பகிர்ந்து கொள்ளணும், கரிசனை காட்ட வேண்டும். இதுதான் சபை என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சபையோடு கூட சேர்த்து வருகிறது செல் குரூப் என்று சொல்லுகிறோம். நம்முடைய சபையிலே செல் குரூப் என்று வலியுறுத்துகிறோம். எல்லாரும் ஒரு செல் குரூப்பில் இருக்க வேண்டும் என்று உங்கள் எல்லாரையும் ஒவ்வொரு ஒரு செல் குரூப்பில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று உங்களை வலியுறுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், சொல்லுவோம் ஆமென். ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னா சர்ச்சில் கூடுவோம். வாரத்தின் நடுவில் வந்துருச்சுன்னா நம்ம சர்ச்சில் செல் குரூப்பில் கூடுறோம். ஆனால் இப்போதைக்கு நம்ம வாரம் வாரம் கூடாவிட்டாலும் ஆண்டவருக்கு நம் நன்றி சொல்லலாம், நம் செல் குரூப்பாக கூடுகிறோம். ஆமேன். இது நம்ம சர்ச்சு ஆரம்பித்து விட்டதா? எல்லா சர்ச்சிலையும் செல் குரூப்ஸ் நடக்கிறது. எல்லா சபைகளிலும் எப்படியாவது ஒரு செல் குரூப், 2 செல் குரூப் என்று வீடுகளிலே, அல்லது அதை வீட்டு கூட்டம் அல்லது அதை ஜெப கூட்டம் என்று அழைத்து அவர்கள் அப்படியாய் கூடுகிறார்கள், வீடுகளிலே கூடுகிறார்கள். சபையிலே ஞாயிற்றுக்கிழமை கூடுறோம், நம்ம சர்ச்சில் புதன்கிழமை ஆலய ஆராதனையில் கூடுறோம். அது மட்டும் அல்லாமல் வீடுகள் தோறும் நம்ம என்ன செய்கிறோம்? சபையாக அல்லது வட்டார கூட்டம் செல் குரூப்பாக நம்ம எல்லாரும் கூடுறோம்.
இந்த செல் குரூப் என்ற ஐடியர் நம்ம இடத்திலிருந்து வந்தது அல்ல, இது பைபிளில் இருந்தே வந்தது. அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம், முதல் பாடமாக ஹவு செல் குரூப் மினிஸ்ட்ரி ஆரிஜினேட்டட், செல் குரூப் ஊழியம் எப்படி தொடங்கினது என்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதுதான் இன்று நாம் தியானித்த அல்லது வாசித்த வேத பகுதி. புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்க்கலாம், சபை என்ன செய்துதாம், வீடுகள் தோறும் கூடினது என்று வசனம் சொல்லுது. நம்முடைய திறவுகோல் வசனமை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். I would like to begin with the key verse, verse 46 and verse 47. Alright, 46 47 வசனம். இப்போ என் கூட 46 மட்டும் கவனியுங்கள். வசனம் இப்படி சொல்லுகிறது. So continuing daily with one accord in the temple and breaking bread from house to house, they ate their food with gladness and simplicity of heart. கேட்போம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. ஒரு மனதோடு ஆலயத்திலே கூடினார்கள், வீடுகள் தோறும் என்ன செய்தார்களாம், கூடி அப்பம் பிட்டு அவர்கள் மகிழ்ச்சியாய் தரித்திருந்தார்கள். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. அப்படின்னா ஆலயத்திலே கூடினார்கள், வீடுகளிலே அவர்கள் கூடினார்கள். யாரெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க வீட்டுக்கூட்டம் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா, இது ஏதோ சர்ச்சுங்க ஆரம்பித்து விட்டது இப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது தப்பாகும். இது வேதத்தின் அடிப்படையில் தான் நாம் கடைபிடிக்கிறோம். நீங்கள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல சர்ச்சில் அவர்கள் பல காரியத்தை புதுசாக செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம சர்ச்சில் நம் செய்கிற ஒவ்வொன்றும் வேதத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன்னா இது கடைசி காலம், பொல்லாத காலம், ஏமாற்றும் காலம், அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், எதை செய்தாலும் நம்முடைய வேதத்தில் ஆதாரம் இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம். அல்லேலூயா. அதனால வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர்கள் சபையிலே கூடினார்கள், பின்பு அவர்கள் என்ன செய்தார்கள், வீடுகள் தோறும் அவர்கள் கூடினார்கள், ஐக்கியத்துக்கும் அப்பம் பிப்பதற்கும் என்று வேத வசனம் சொல்கிறது. எப்படி கூடினார்கள், மகிழ்ச்சியாய் கூடினார்கள். விஷனமாய் அல்ல, வேதனையோடு அல்ல, கூடணுமா போணுமா அப்படி அல்ல, சந்தோஷமாய் கூடினார்கள். அல்லேலூயா. ஸோ இது ரொம்ப அவசியம். சபை கூடுகிறதுல இது ரொம்ப அவசியம். சபை செல் குரூப் ரொம்ப அவசியங்க. நீங்கள் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, ஆனால் ஒரு செல் குரூப்புக்கு போவது இல்லைன்னா, இன்னைக்கு ஒரு திட்டம் வகுக்கணும், நான் செல் குரூப்பில் போய் கலந்து கொள்ளணும். இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ கிளிப் கேட்டோம். நீங்கள் ஒரு சபையில் இன்னும் செல் குரூப்பில் கூடாமல் இருக்கிறீங்கன்னா நீங்கள் செல் குரூப்பில் கூடுங்க என்று ஒரு வலியுறுத்துதல் நீங்கள் கேட்டீங்க. ஹல்லேலூயா. சபை ஆராதனைக்கு வருகிறோம், பலப்படுகிறோம் இல்லையா? நம்ம பலப்படுறோம், சர்ச்சுக்கு வந்தால் பலப்படுறோம். எல்லாரும் கையை இப்படி காட்டுங்க பார்க்கலாம், என்ன செய்கிறோம், பலப்படுகிறோம். ஆனால் சபைக்கு வரும்போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், நமக்குள்ளார பலன் வருகிறது, எல்லாம் அவசியம். ஆனால் இந்த செல் குரூப்பில் கூடும்போது இது என்ன செய்கிறது என்றால் நம்மை முற்றிலுமாய் மாற்றுகிறதற்கு உதவுகிறது. அதனால் தான் இந்த செல் குரூப் என்பது ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். நம் யாவரும் இப்படியாய் கூட பிரயாசம் எடுக்கும்படிக்கு உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். அல்லேலூயா. எனக்கிட்ட ஒரு புஸ்தகம் இருக்கிறது, த பர்பஸ் ட்ரீவன் சர்ச் அப்படின்ட்டு ஒரு புஸ்தகம். ஒரு பாஸ்டர் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்த ஒரு புஸ்தகம். இவ்வளோ மொத்தமாக இருக்கும். ஒரு பர்பஸ் ட்ரீவன் சர்ச் என்று இந்த புஸ்தகத்தை எழுதின பாஸ்டர் ரிக் வாரன் என்று சொல்லப்படுகிறது. இவர் கலிஃபோர்னியாவில் இவர் இருக்கிறார்.
பிரியமானவர்களே, 1970 1970 ஆண்டில் இந்த பாஸ்டர் என்ன செய்தாராம், அவருடைய வீட்டில் ஒரு சின்ன பைபிள் ஸ்டடி ஒன்று ஆரம்பித்தாராம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் ஒரு மெயின்லைன் சபையில் பாஸ்டராக இருந்தேன். 28 வருஷத்துக்கு முன்பு நான் இந்த மெயின்லைன் சபை ஊழியத்தை விட்டுவிட்டு நான் ஒரு சில்ட்ரன் ஹோமில் ஒரு செப்ளைன் போல வேலைக்கு சேர்ந்தேன். அப்போ நான் என்ன செய்தேன்னாக்கா, ஒரு வீட்டை ஒரு அம்மா திறந்து கொடுத்தாங்க. நான் சாயங்கால வேலையிலே ஒரு பைபிள் ஸ்டடி என்று ஒன்று ஆரம்பித்தேன். இந்த பைபிள் ஸ்டடி ஆரம்பித்தது தான் இன்றைக்கு இந்த சபை. வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பிரியமானவர்களே, ரிக் வாரன் என்ன செய்தாராம், அவர் வீட்டையே மையமாய் வைத்து அவர் வீட்டிலேயே அவர் கூட்டத்தை கலிபோர்னியாவிலே வீட்டில் ஆரம்பித்தாராம். யார் இந்த கூட்டத்துக்கு வந்தது? அவருக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டுருந்தார். அதனால ஒரு ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்களாம். அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களை வைத்து அவர்களோடு ஜெபம் பண்ணுவாராம். அவர்களோடு பைபிளை அவர் கொஞ்சம் கற்றுக் கொடுத்து ஐக்கியம் கொள்வாராம். பிரியமான தேவ பிள்ளைகளே, பின்பு என்ன செய்வாராம், நீங்கள் போயிட்டு உங்களுடைய குடும்பத்தை கூட்டிட்டு வாங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களை கூட்டிட்டு வாங்க, அல்லது உங்கள் வேலை இடத்துல உங்களோடு வேலை செய்கிறவர்களுக்கு அழைப்பு கொடுத்து கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவாராம். இவர்களும் போவார்கள். அடுத்த வாரம் வரும்போது யாராவது ஒருத்தர் 2 பேர் என்ன செய்வார்களாம், வேலை செய்கிற இடத்துல உள்ள ஒரு ஒருவரை கூட்டிட்டு வருவாராம், அல்லது ஒருவர் நேபரை கூட்டிட்டு வருவாராம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்படி தான் இந்த ரிக் வாரன் என்ற பாஸ்டர் அவருடைய கூட்டங்களை ஆரம்பித்தாராம். சின்னோண்டு அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கூட்டம் ஒரு சில வருடங்கள் ஆகும்போது அது சிறுக சிறுக பெருக, பிரியமானவர்களே, 12 பேர்லேருந்து 15 பேர் தான். அந்த 12 பேர்லேருந்து 15 பேருக்கு வந்துருச்சுன்னா 2 குரூப்பாக மாற்றிடுவாராம். 2 குரூப்பாக மாற்றி அந்த குரூப் பெருகுச்சுன்னா 12லேருந்து 15க்குள்ளே வந்துருச்சுன்னா 2 குரூப்பாக மாற்றிடுவாராம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ரிக் வாரன் என்று சொல்லப்படுகிறவர் அமெரிக்காவிலே கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவதாசன். இவர் மூலமாக இன்றைக்கு கலிபோர்னியாவில் ஒரு பெரிய அசைவு. அல்லேலூயா. வலது கையை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள். நம்ம எல்லாரும் சொல்றோம் அமெரிக்கா கெட்டு போச்சுன்னு சொல்றோம். அமெரிக்காவில் இன்னைக்கு பல குழப்பம் என்று சொல்லுகிறோம். ஆனால் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அதன் மத்தியிலே சில உண்மையான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அது தான் ரிக் வாரன் என்ற ஒரு பாஸ்டர். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ரிக் வாரன் என்ற தேவனுடைய தாசன் அவர் புஸ்தகத்தை எழுதின அந்த புஸ்தகம் கிடைத்து நீங்க வாசிச்சீங்கன்னா அது கீழே வைக்க மனசு வராது. அவ்வளோ டைனமிக்கா இருக்கும். அவ்வளோ அருமையாக அவர் கற்றுக் கொடுக்கிறார். எப்படி ஒரு நோக்கம் நிறைந்த ஒரு சபை என்று சொல்லி ஒரு வலியுறுத்துதல் கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, கலிபோர்னியாவை மட்டுமல்லாமல் அமெரிக்காவையே இன்றைக்கு கலக்கின ஒரு திருச்சபை தான் இவருடைய சபை, சேடல் பேக் சர்ச் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான சபை. ஆமேன் சொல்லுவோம் எல்லாரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ரொம்ப சீக்கிரமாய் உங்களோடு கூட ஒரு 3 காரியங்களை நான் கற்றுக் கொடுக்கும்படி நான் விரும்புகிறேன். என்னை கேளுங்கள். ஒரு 3 காரியங்களை நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ள போகிறோம். முதல் காரியம், we are going to learn 3 things. First thing, ஒன்றாவது காரியம், cell groups grow in fellowship. செல் குழுக்கள் ஐக்கியத்தை வளர்க்கின்றன என்ற ஒரு தலைப்பை நாம் பார்க்கிறோம். ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா.
42வது வசனத்தை கவனியுங்கள். Acts chapter 2 and verse 42. It says, and they continued steadfastly in the apostles' doctrine and fellowship, in the breaking of bread and in prayers. கேட்போம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அற்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசம். இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு ஒரு உபதேசம் இருக்கு. நம்ம சர்ச்சில் நம்ம விசுவாசிக்கிற இந்த வேதத்தின் அடிப்படையில் ஒரு போதனை இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இதை அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலருடைய உபதேசம். நம்ம சர்ச்சில் கொஞ்ச நாளைக்கு முன்ன அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம், ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன், கன்னி மரியாளின் வயிற்றிலே உற்பத்தியாகி, இதை நம்ம வாசிக்கிறோம், இதை நம்ம சொல்றோம். ஏன்னா இது அப்போஸ்தலருடைய உபதேசம். நாமும் நம்முடைய திருச்சபையிலே இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தை பிடித்து கொள்கிறோம். எல்லாரும் கையப்படி செய்யுங்க பார்க்கலாம். கையப்படி செய்யுங்க. பிடித்து கொள்கிறோம். இன்னைக்கு நிறைய போதனை வருது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குன்னு. நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதனால தான் சபைகளிலே என்ன செய்கிறார்கள்? அந்த அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை மறுபடியும் கொண்டு வருகிறார்கள். ஏன்னா இந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் தான் நம்முடைய உபதேசம். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லார் கையிலையும் இருக்க அந்த அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம் ஒரு 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 காடா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி இருக்கா? காட்டுங்க பார்க்கலாம். யார் கையிலலாம் இருக்கு? வெரி குட். எல்லாருக்கும் பைபிளில் இருக்குன்னு இல்லாட்டினா சர்ச்சில் நீங்கள் ஜெபக்குழுவோ யார்கிட்டையாவது கேட்டு எக்ஸ்ட்ராஸ் இருக்கான்னு கேட்டு எல்லாருக்கும் கையில் இருக்கணும். ஆமேன். த அப்போஸ்டல்ஸ் க்ரீட் அப்படின்னு சொல்லுது. சில சபையில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது, நான் ஊழியத்துக்கு படிக்க வந்ததுலேருந்து அதுக்கு பிற்பாடு நான் ஊழியம் செஞ்ச 10 வருஷம் இந்த அப்போஸ்தல பிரமாணத்தை சபையிலே நான் வாசித்து நான் உருவானவன். அல்லேலூயா. அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன், நம்ம சபை கள்ளப்போதகத்துக்கு இடம் கொடுக்காது. சபையில் இருக்கிற விசுவாசிகளை நான் பார்க்குறேன், நிறைய பேர் நிறைய நேரத்தில் ஏதாவது ஒரு தவறான போதனை வந்துருச்சுன்னா அது கள்ளப்போதகன்ட்டு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. உங்கள் எல்லாரையும் நான் பாராட்டுறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு நல்ல சபையில் இருக்கிறீங்க, தமிழ் சபையில் இருக்கிறீங்க, இது நல்லது. ஆமேன். கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நில்லுங்க. அந்த அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை கையில் எடுத்துக்கங்க. உங்களுக்கு அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. என் கூட சேர்ந்து நீங்கள் வாசிக்க முயற்சி எடுங்க. வரும் நாளில் திரும்பி இந்த அப்போஸ்தலர்ஸ் க்ரீடை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, வாசிப்போம் நம்ம எல்லாரும் சேர்ந்து. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாள் இடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரில் இருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பிரசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். எல்லாரும் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இதை சபையில் உட்கார்ந்து கொள்ளுங்க. இதை ஏன் சபையில் வாசிக்கிறாங்க? நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் பாரம்பரிய சபைங்க, பாரம்பரிய சபை பாருங்க, எந்திரின்றாங்க, உட்காருன்றாங்க. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளையை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு அர்த்தம் இருக்கு.
பாரம்பரியம் தான், ரொம்பவும் பாரம்பரியாய் போய் விடுகிறார்கள், உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையை இந்த விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வதிலே ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு நிறைய சபைகள் இண்டிபெண்டன்ட் சபையாய், அவர்கள் மெயின்லைன் சபையோடு ஒரு கனெக்ஷன் இருந்ததே கிடையாது. அவங்களெல்லாம் பாருங்க, நிறைய நேரத்தில் நம்ம கவர்ச்சியாய் நடத்துன்னு யோசிக்கிறாங்க. அதனால தான் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த பொல்லாத காலத்தில். ஆமேன்னு சொல்லுங்க. பைபிளில் வாங்க, 42வது வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் அந்யுன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபத்திலும் தரித்திருந்தார்கள். 4 காரியம் சபையில கூடி அவர்கள் செய்தார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசம், ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த சபையுடைய உபதேசம் அப்போஸ்தலருடைய உபதேசம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது அந்யுன்யம், தரித்திருந்தார்கள். இன்னைக்கு ரொம்ப பேர் நீங்க திரும்பி உங்களை மாத்தணும். நான் நிறையலாம் ட்ரை பண்ணிட்டேன். 10 பேரையாவது சந்திங்க, புதுசா 10 பேரையாவது சந்திச்சு சிரிங்க, கை கொடுங்க, இப்படியெல்லாம் நான் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறேன். மீண்டும் உங்களை உற்சாகப்படுத்துறேன். தெரிஞ்ச 4 கூட்டாளிக்குள்ளேயே வட்டத்துக்குள்ள சுத்தாதீங்க. அதை அப்புறம் சுத்திக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். எல்லாரையும் சந்திங்க, ஹலோ சொல்லுங்க. நான் சொல்றேங்க, யாராவது உடைந்து வந்திருப்பாங்க சர்ச்சுக்கு. நீ காட்டின உன் பல்லு இருக்க, நீ காட்டின ஒரு ஜஸ்ட் ஒரு ஹேண்ட்ஷேக் இருக்க, பிரதர் என்று நீ சொன்ன, பிரதர் பிரதருக்கு சொல்லுங்க, சிஸ்டர் சிஸ்டருக்கு சொல்லுங்க. இதான் சான்ஸ்னு கனெக்ட் பண்ணிக்காதீங்க. அல்லேலூயா. எல்லாமே ஆபத்தாக இருக்கு இப்போ இருக்க காலத்தில். பாஸ்டர் சொல்லிட்டாரா, ரொம்ப நாளாக கனெக்ட் பண்ணலான்னு நினச்சேன், இன்னைக்கு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கனெக்ஷன் பண்ணி எனக்கு தலைவலி கொடுத்துடக்கூடாது. ஓகே, காட் இஸ் குட். ஆமேன். அங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, 42வது வசனம் சொல்லுகிறது, கண்டினியூட் ஸ்டேட்ஃபாஸ்ட்லி. அங்க வசனம் என்ன சொல்லுது? தரித்திருந்தார்கள். வசனம் அப்படின்னா ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்துட்டு ஒரு நாள் கடைபிடித்து ஒரு நாள் செய்துட்டு போகல. இது அவருடைய பழக்கமாய் விட்டது. அல்லேலூயா. இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம சபையில் அப்படித்தான் நம்ம வளரணும். ஆமேன்னு சொல்லுங்க. 46வது வசனம் நம்ம வாசித்து முடித்தோம். அவர்கள் வீடுகள் தோறும் கூடினார்களாம். சரியா? அப்படின்னா என்னெல்லாம் செஞ்சாங்க? அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் அந்யுன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபத்திலும் அப்புறம் வீடுகள் தோறும். அல்லேலூயா. நான் மீண்டும் சொல்றேன், யாரெல்லாம் சபையில் செல் குரூப்பில் இன்னும் சேராமல் இருக்கிறீங்க, நீங்கள் கண்டிப்பாக சேரணும். ஒரு செல் குரூப்பில் சேரணும். எங்கே போகணுன்னு தெரியல பாஸ்டர் அப்படின்னாக்கா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். யார் கண்டா உங்கள் வீட்லேயே ஆரம்பிச்சிடலாம். ஒரு செல் குரூப்பை உங்கள் வீட்டிலேயே நம்ம ஆரம்பிச்சிடலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தை எடுங்க. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் வசனம் 5லிருந்து 12 வரைக்கும் நீங்க பார்க்க போறீங்க. நீங்களா பார்த்துக்கொள்ளுங்க. வீட்டு கூட்டத்திற்கு ஒரு நல்ல ஒரு வேத பகுதி இது. ஆமேன். வேதம் சொல்லுகிறது, பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார். விசுவாசத்துக்காக பவுலை சிறைச்சாலையில் போட்டு விட்டார்கள். சபை சும்மா இருந்துச்சா? இல்ல. பைபிள் சொல்லுது, வீடுகளில் அவர்கள் என்ன செய்தார்களாம்? அவர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணினார்களாம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏரோது ராஜா இந்த பேதுருவை சிறையிருப்பில் போட்டுனா சபை சும்மா இருக்குமா? ஏரோது ராஜாவுக்கு தூக்கத்தை கொடுக்காது. சபை ஜெபம் பண்ணா ஆண்டவர் எதுவும் செய்வார், அவர் பிள்ளைக்கு விடுதலையை கொடுக்க. அல்லேலூயா. ஏன்னா ஏரோது ராஜா பேதுருவை ஏன் சிறையிருப்பில் போட்டார்னா, அவரை ஒரு வேளை கொலை செய்யும்படிக்கு போட்டார். அல்லேலூயா.
ஆனா சபை என்ன செஞ்சிச்சு? ஜெபம் பண்ணிச்சு. அல்லேலூயா. வசனம் 12 கவனிங்க. வசனம் சொல்லுகிறது. Look at verse 12. Acts chapter 12 verse 12. It says, so when he had considered this, he came to the house of Mary, the mother of John, whose surname was Mark, where many were gathered together praying. கவனித்து பாருங்கள். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். வீட்டிலே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்களா? சொல்லுங்க ஆமென். அப்ப என்ன நடந்துச்சு? நீங்க வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஒரு தூதனை அனுப்பி, அந்த தூதன் என்ன செய்தானாம்? அந்த பேதுரு இருந்த சிறைச்சாலையிலே ஒரு அற்புதத்தை செய்து அவன் வெளியில வந்தான். அல்லேலூயா. உடனே எங்க போறான்? வீட்டு கூட்டத்துக்கு போறான். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சர்ச்சில் ரொம்ப பேர் எப்படி இருக்கோம்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு அதுக்கு பிற்பாடு நம்ம காண போயிடுறோம். சபையில் வேற கூட்டங்களில் பங்கு பெறுவதே கிடையாது. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். புதன்கிழமை நடக்கிற அற்புத இரவு கூட்டம், இப்போது லெந்து நாட்கள் கூட்டம், இதில் பலர் வந்து கலந்து கொள்கிறீர்கள், அநேகர் வர தொடங்குகிறீர்கள். நல்லது. ஆமென். சபை கூடுகிறதை நம்ம விட்டுறக்கூடாது. நல்லது. ஆனா பிரியமானவர்களே, நம்ம ஒரு வேளை ஞாயிற்றுக்கிழமையோடு விசுவாசத்திலே நம்ம நிறுத்தி விடுகிறோம். அதை விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. சபை கூடுற இடத்துல கூடுன்னு, வீட்டில் கூடுறதை கூடுன்னு. ஏன்னா இது சபையுடைய வலியுறுத்துதல். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. வசனம் பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 24-25 வசனம். Come to Hebrews chapter 10 verses 24 and 25. And let us consider one another in order to stir up love and good works, not forsaking the assembling of ourselves together, as is the manner of some, but exhorting one another, and so much the more as you see the day approaching. மேலும் அன்புக்கும் நற்கிரிகைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஒரு பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. நாளானது சமீபித்து வருகிறது. இப்போ பாருங்க, யுஎஸ், இஸ்ரேல், ஈரான் யுத்த மேடையில் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பயங்கர அழிவு. பிரியமானவர்களே, ஒரு யுத்தம் வந்துடுச்சுன்னா பைபிளில் நாட்கள் சமீபித்து விட்டது என்று ஒரு அறிகுறை. அல்லேலூயா. அது அங்கே நடக்குது. எனக்கு ஏன் கவலை? ஒவ்வொரு நாளும் இந்த யுத்தம் ஆரம்பித்ததில் இருந்து நான் லைஃபுடைய நியூஸ் கேட்டுகிட்டே இருப்பேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறேன். என்ன நடக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, மற்ற தேசத்தாரெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார், இதை கவனித்து கொண்டே இருக்கிறேன். நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள், இது வெளிப்பாடு. திஸ் இஸ் ப்ராஃபசி. we are living in end times. நம் கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது சொகுசாய் வாழ்கிற காலம் அல்ல. நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, ஞாயிற்றுக்கிழமை வருவேன், அப்புறம் சபைக்கு வரமாட்டேன், எனக்கு நேரம் எங்கே இருக்கு, இப்படி எல்லா சாக்கு போக்குகளை கொடுத்து காலங்களை கழித்தது போதும். அல்லேலூயா. மனம் இருந்துச்சுன்னா நம்ம செய்ய முடியும். நீங்க உலகத்திலே செய்வதை பார்க்கிறோம், தேவனுக்கென்று செய்யுங்கள். காரணம் என்ன என்றால், நீங்கள் உலகத்திலே செய்வது உலகத்தோடு போய்விடும். ஆனால் தேவத்திற்காக நீங்க செய்கிறது ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். அல்லேலூயா. தேவனுக்கென்று செய்யுங்கள். அல்லேலூயா. எதை செய்தாலும் ஆண்டவருக்கென்று செய்யுங்கள். ஒரு 4 நண்பர்கள் இருந்தார்கள். பைபிள் சொல்லுது 4 நண்பர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. இந்த 4 நண்பருக்கு 5வது ஒரு நண்பன். அந்த 4 நண்பர்களும்
இந்த ஐந்தாவது நண்பன் வீட்டில் தான் கிடப்பார்கள். அவனை எங்கேயும் கூட்டிட்டு போவார்கள். ஏன்னா அவன் யாரு? அவன் ஒரு சப்பானி. அவனால நடக்க முடியாது. அவனுடைய உலகம் எல்லாம் அவனுடைய நண்பர்கள். அவனுடைய நண்பர்களுக்கு இவன் ஒரு பொக்கிஷம். இவனை அனுசரித்தார்கள், இவனுக்கு ஆதரவாய் இருந்தார்கள். ஒரு நாள் செய்தி வருகிறது, அவர்கள் வசிக்கிற பட்டணத்தில் இயேசு வருகிறார். எல்லாம் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இயேசு வருகிறார். உடனே நண்பர்கள் பேசிக்கிட்டாங்க, இயேசு வராராமே, அவர் போற இடத்துலலாம் அற்புதம் நடக்குதாமே, நம்முடைய ஃப்ரெண்ட் சப்பானியா இருக்கான், நம்ம அவனை கூட்டிட்டு போனா அவன் கால் நல்லா ஆயிருச்சுன்னா நமக்கு இல்லையா மகிழ்ச்சி. இயேசு வந்தாரு, போய் பார்க்கலான்னு கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா இயேசு கூடியிருக்கிற வீடு குமிந்து ஆட்கள், வீட்டுக்குள்ள போக முடியல. என்ன செஞ்சாங்க? கூரைக்கு மேலே ஏறிட்டாங்க. நண்பர்களுக்கு இந்த நாளை விட்டா நமக்கு வேற நாள் இல்லை, இந்த நாளை விட்டா நமக்கு வேற நாள் இல்லை. அதனால நண்பர்கள் என்ன செய்தார்கள்? சிரமம் பார்க்காமல் நண்பர்கள் உயிரை பணி வைத்து அவனை கூரையிலிருந்து இறக்கினார்கள். வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? மார்க் 2ஆம் அதிகாரம் வசனம் 1-12. ஆனா 5வது வசனத்தை கவனியுங்க. Look at Mark chapter 2 verse 1-12, but look at verse 5. It says, when Jesus saw their faith, he said to the paralytic, son, your sins are forgiven you. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஒரு பெரிய ஆமென் என்று சொல்லுங்க. இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு. நான் நம்புறேன் 5 பேருக்கும் இருக்கு விசுவாசம். அல்லேலூயா. அந்த சப்பானி கிட்ட கூட அவன்கிட்ட நிறைய கதையாய் சொல்லி இருந்திருப்பார்கள். டேய், இயேசு குருடருக்கு பார்வை கொடுத்தாராண்டா, டேய் செவிடன் செவி கேக்குதாண்டா, டேய் குஷ்டரோகி சுஸ்தமாயிட்டாரா, நம்ம பட்டணத்துக்கு வந்து அவனை கூட்டிட்டு போயிருவோம்டான்னு பேசி இருப்பாங்க. அவர்கள் அறிக்கை செய்தபடியே இயேசு அந்த பட்டணத்துக்கு வந்துட்டார். சும்மா இருப்பாங்களா? இது ஒரு வீட்டு கூட்டம். இயேசு எங்க கூடி இருக்கிறார்? ஒரு வீட்டு கூட்டத்திலே கூட்டம் நடத்திட்டு இருக்கிறார். அந்த வீட்டு கூட்டத்திலே நடந்த அற்புதம் தான் சப்பானி எழுந்தான், நடந்தான். குறுகி போன அவனுடைய எலும்புகள் சூம்பி வளைந்து இருந்ததெல்லாம் நிமிர்ந்ததான். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 2வது காரியத்தை கற்றுக்கொள்ள போறோம். Look at verse 42 again. We are going to read one more time. Cell groups provide care and discipleship. செல் குழுக்கள் பராமரிப்பையும் சீஷத்துவத்தையும் வழங்குகின்றன. ஆமென். வசனத்தை கவனிங்க. 42ஆம் வசனம். And they continued steadfastly in the apostles' doctrine and fellowship, in the breaking of bread and in prayers. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்படி உறுதியாய் தரித்திருந்த போது இந்த குழுக்களில் இருந்து சீஷத்துவம். ஹல்லேலூயா. நான் ஒரு சீஷன், நான் இன்னொரு சீஷனை உருவாக்குறது தான் சீஷத்துவம். ஆமென். I am a disciple and I build up another. Bring the person to Christ and build him up and make him a disciple. That is what Jesus said. Come follow me and I will make you fishers of men. என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு என்ன சொன்னார்? என்னை பின்தொடர்ந்து வா, உன்னை என்ன செய்வேன்? மனிதனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். இதான் சீஷத்துவம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சீஷர்கள், இயேசுவுடைய சீஷர்கள். இயேசு நம்முடைய குரு, நம்முடைய ஆண்டவர், நம்ம அவருடைய சீஷர்கள்.
பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சீஷனா மட்டும் இருக்கக்கூடாது, அவன் இன்னொரு சீஷனை உண்டு பண்ணுன்னு. யாரெல்லாம் ஒரு சீஷனை உண்டு பண்ணியிருக்கீங்க, நீங்க பரலோகத்துக்கு போகும்போது கேள்வி உங்ககிட்ட, நீ இயேசுவுடைய சீஷன் தானே, நீ கொண்டு வந்த சீஷன் பெயரை சொல்லுன்னு கேட்பார். ஒரு சீஷனை கொண்டு வந்திருப்பியா? ஒரு சீஷனை ஆண்டவருக்குள்ளார நடத்தி இருப்பியா? நான் கிறிஸ்தவன் தான், நான் சீஷன் போதும் என்று நீ வாழாதே. அது அல்ல வேதத்தின் அழைப்பு. வேதத்தின் அழைப்பு என்ன தெரியுமா? நீ போய் மற்றொருவனை சீஷனாக்கு. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். தேவன் பெரியவர். ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு இப்போது நான் கொடுக்கும்படி விரும்புகிறேன். யாத்திரையாகமம் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Come with me to Exodus chapter 18 and we are going to look from verse 17 to 23. இந்த வசனத்தை நீங்க கவனியுங்க, நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன், கேளுங்க. ஆல்ரைட், வாசிக்க ஏவப்பட்டா வாசிக்க சொல்றேன். ஆனா இப்போதைக்கு நீங்க என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் போது வசனத்தை திறந்து நீங்களும் வாசியுங்க. Exodus 18 verses 17 to 23. யாத்திரையாகமம் 18ஆம் அதிகாரம் வசனம் 17 23. ஒரு மனுஷன், யாரு? ஜெத்ரோ. அவர் யாருங்க? மோசேயுடைய மாமனார். அல்லேலூயா. வீட்டுக்கு வந்திருக்கிறார், மோசையை பார்க்க வந்திருக்கிறார். மோசே காலையில வாசல்ல உட்கார்ந்தா சாயங்காலம் வரையில உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்து இருப்பார். ஏன்னா ஜனங்கள் வந்து குமிந்து நிற்பார்கள். மோசே எல்லாருடைய தேவைகளை கேட்டு அதுக்கு பதில் கொடுத்து அனுப்புவார். பிரியமானவர்களே, மாமனார் பார்த்தார், மருமகன் கூட நேரம் இல்லை. மருமகனை பார்த்தா மருமகன் உட்கார்ந்த இடத்தை விட்டு எப்ப எந்திரிப்பாருன்னு தெரியாது. இப்படி இருக்கும்போது மாமனார் சொல்றாரு, இப்படியே இருந்தா நீ களைத்து போயிடுவ. ஸோ நீ என்ன தெரியுமா செய்யணும்? ஆயிரங்களாய். வசனம் 21 கவனிங்க, வாசிப்போம். மாமனார் கொடுக்கிற ஆலோசனை. Moreover you shall select from all the people able men such as fear God, men of truth, hating covetousness, and place such over them to be rulers of thousands, rulers of 100, rulers of 50s, and rulers of 10s. கேட்போம். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசி வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். ஆமென். யாரு ஆலோசனை கொடுக்கிறா? மாமனார் கொடுக்கிறாரு. மாமனார் சொல்றாரு, நீ ஒருத்த மட்டும் இதை செஞ்சிட்டு இருந்தேன்னா இன்னும் கூடிய சீக்கிரம் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், you will be a burnout. நிறைய பேர் ஊழியம் செஞ்சு செஞ்சு களைத்து போனவர்கள் இருக்கிறார்கள். இப்போ ஊழியத்துக்கு கூப்பிட்டா ஊழியம் செய்ய மாட்டேன்றார்கள். காரணம் என்ன? ஊழியம் செஞ்சு செஞ்சு டயர்ட் ஆயிட்டேன். பிரியமான தேவ பிள்ளையே, நீ அப்படி ஒரு வார்த்தை சொன்னா அது ஆகுமா? தேவ சன்னதியிலே ஏற்றுக்கொள்ளப்படுமா? நோ நோ. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. ஒருவேளை காரணம் என்னமா இருக்கும் தெரியுமா? எல்லாத்தையும் நீனா எடுத்து செய்து செய்து யாரு கூடயோ நீ பகிர்ந்து கொடுக்காம, நான் தான், எனக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது, வேற யாருக்கும் செய்ய முடியாது, இப்படியே நீ செய்து செய்து களைத்து போய்விட்டாய். நீ என்ன தெரியுமா செய்யணும்? நீ எல்லாரோடு கூட பகிர்ந்து கொடுக்கணும். ஸோ நீங்க மோசையை பார்க்கலாம். அப்புறம்தான் 1000ஆய் 100ஆய் 10ஆய் இப்படி மோசே என்ன செய்தார்? குழுக்கள் குழுக்களாய் பிரித்தார். அல்லேலூயா. இதை தான் நிறைய பேர் இன்னைக்கு பிசினஸ் வேர்ல்டில் பயன்படுத்துறாங்க. நிறைய பிசினஸ் இப்படி தான் இப்ப நடக்குது. எங்க இருந்து கத்துக்கிட்டாங்கன்னா பைபிள்ல இருந்து கத்துக்கிட்டாங்க. அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளையை, நிறைய பிசினஸ் வேர்ல்ட்ல கத்து இன்னைக்கு அவங்க பிசினஸ்ல ஓங்கி படர்றாங்க.
ஆனால் நம்ம சர்ச் நல்ல ஒரு பெரிய சர்ச்சா இருந்தோம். ஆண்டவருக்கு மகிமை கொடுக்க இந்த செல் குரூப் என்ன செய்யணும்னா இந்த ஆண்டு குட்டி போடுன்னு. அல்லேலூயா. எங்களுக்கு ரொம்ப ஆள் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பெருமையா இருக்க முடியாது. நம்ம என்ன செய்யணும்னா நம்ம குழுக்களாய் பிரிக்க வேண்டும். 12 15 பேர் ஆனால் ஒரு குரூப்பா மாறிடணும். இப்படி நம்ம என்ன செய்யணும், வீடுகள் கூடுகிறதை வலியுறுத்தின. அப்போது சபை வளர ஆரம்பிக்கும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் ஒருவர் இருந்தார். அவருடைய பேர் சீசர் கஸ்டெலேனோஸ். ஓகே, பொகோட்டா கொலம்பியாவை சார்ந்த ஒரு பாஸ்டர். 1980 1980 ஆண்டில் அவர் என்ன செய்தாராம், அவரும் கூட ஒரு சபை ஆரம்பித்து அந்த சபையை நடத்திக்கிட்டு இருக்கிறார். சபை வளரவே இல்லை. அல்லேலூயா. சபை வளரல. ஒவ்வொரு நாளும் சபைக்கு என்னென்னமோலாம் அவர் உற்சாகத்தை கொடுக்கிறார், என்னென்னமோ கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் சபை வளரவே இல்லை. ஒரு நாள் இவர் என்ன செய்தாராம், அருமையான பாஸ்டர் கஸ்டெலேனோஸ், அல்லேலூயா, இவர் தேவ சமூகத்தில் போய் விழுந்தாராம். ஆண்டவர்கிட்ட சொன்னார், ஆண்டவரே ஏன் சபை வளரல? ஆண்டவரே, என் பக்தியில குறை உண்டா? என் விசுவாசத்தில குறை உண்டா? என்னுடைய ஜெபங்களில குறை உண்டா என்று ஆண்டவர் சமூகத்திலே அழுதாராம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போது தான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லி பைபிளை எடுத்து அப்போஸ்தலர் புத்தகத்தை வாசிக்கும் போது ஒரு புதிய தெளிவு அவருக்கு வந்துச்சாம். அதாவது சபை கூடினதும், சபை அவர்கள் வீடுகள் தோறும் கூடி அவர்கள் ஒருமித்து அவர்கள் ஐக்கியம் கொண்டார்கள். அல்லேலூயா. இதை வாசிச்சாராம். ஆண்டவர் அவர் கூட பேசினாராம். உடனே அவர் என்ன செய்தாராம், பக்தியோடு ஜெபம் பண்ணி G12 என்று சொல்லி அவர் இந்த செல் குரூப் ஊழியத்தை ஆரம்பித்து விட்டாராம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு மகிமை உண்டாக கொலம்பியாவை அசைக்கக்கூடிய அளவுக்கு இந்த அருமையான பாஸ்டர் சீசர் கஸ்டெலேனோஸ் என்று சொல்லப்படுகிறவர் G12 என்று சொல்லப்பட்ட ஒரு கூட்டத்தை, வேற ஒன்றும் இல்லைங்க, அங்கே கூடி வந்துட்டா அவங்க துதிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பைபிளை ஆய்வு செய்வாங்க, முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்ம சபையில் எப்படி கூடுறோம்? நம்ம செல் குரூப்பில் எப்படி கூடுறோம்? நம்ம செல் குரூப்பில் நம்ம துதி நடத்துகிறோம், நம்ம ஜெபம் பண்ணுறோம், வேதத்தின் தியானத்தை செய்கிறோம். பாஸ்டர் இதற்கென்று உங்களுக்கு மெட்டீரியல் ஒழுங்கு செய்து கொடுக்கிறார். அதை எல்லா செல் குரூப்பும் கடைபிடிக்கணும்னு வலியுறுத்துகிறார். ஏன்னா நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வளரணுன்ற ஒரு எண்ணம். ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளையை, இந்த சபை கொலம்பியாவில் வளர்ந்துச்சான் G12. அப்புறம் பார்த்தா இந்த செல் குரூப் வளர்றதுனால அவர் சபை தானா வளர ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. எடுத்துக்கொள்ளுங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 Timothy chapter 2 and verse 2. And the things that you have heard from me among many witnesses, commit these to faithful men who will be able to teach others also. நாம் கேட்போம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை நல்லா கவனிங்க. ஒரு சீஷன்னா என்ன செய்யணும்? இன்னொரு சீஷனை உருவாக்கணும். இப்ப பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நீ என்கிட்ட கேட்டதே மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. உண்மை உள்ள மனுஷர்களிடத்தில் நீ ஒப்புவை என்று சொல்லுங்க. ரொம்ப முக்கியம் தானே. தயவு செய்து யாரெல்லாம் நீங்க இது வரைக்கும் ஒரு ஆத்துமா கூட நீங்க ஆண்டவரிடத்தில் கொண்டு வரலன்னா, டூ சம்திங், டூ சம்திங். ஒன்றை செய். ஆண்டவரே எனக்கு ஒரு ஆத்துமாவை தாங்க, ஆண்டவரே ஒரே ஒரு ஆத்துமாவை தாங்க. இன்னைக்கு விசுவாசிகள்லாம் எப்படி தெரியுமா இருக்கிறோம்? ஒரு சின்ன பிள்ளை குழந்தை இருக்கு பாருங்க, அந்த குழந்தை தாயானவள் என்ன செய்வாள்? தாளாட்டுவார், பாலூட்டுவார், சீராட்டுவாள். அந்த குழந்தையை தூங்க வைக்க பார்ப்பாள், அமைதிப்படுத்த பார்ப்பாள். குழந்தை அழ ஆரம்பிக்கும், அந்த குழந்தையை தட்டி தட்டி ஆதரிப்பாள்.
இன்னைக்கு ரொம்ப பேர் சபையில் நம்ம 10 வருஷம் 20 வருஷம் இப்படி சபையில் இருக்கிறோம். ஆனால் இன்னும் நம்ம தாளாட்டு பாடுகிற ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்படி, நான் பாஸ்டர் எனக்கு ஒன்று, நான் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் எனக்கு ஒன்றுனா என்னை ஆதரிங்க, என்னை ஆதரிங்க. அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் பெரியவர். பாஸ்டர் ஆதரிக்கணும் எல்லாரையும், ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே நீ ஆத்துமாக்களை நீ கண்டுபிடிக்கணும். ஆமேன். ஒரு தீர்மானம் பண்ணு, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முதுவா இயேசுவை பற்றி சொல்லு, சர்ச்சுக்கு கூட்டிட்டு வா. அவ்வளோதான் உன் கடமை. அவர்கள் மாறுவது தேவ சித்தம். அல்லேலூயா. உன் பொறுப்பு என்ன? சபைக்கு கூட்டிட்டு வர்றது தான். அருமையான தேவ பிள்ளைகளை கடைபிடிப்போம். கர்த்தர் நம்மை கடைசியா 3வது காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், கேளுங்கள். 46 47 வசனம், Acts of the Apostle chapter 2 verse 46 and 47. Cell groups multiply the church. Amen. Cell groups multiply the church. செல் குழுக்கள் சபையை பெருக்குகின்றன, பெருக பண்ணுகிறது. வசனம் 47 கவனிங்க. Praising God and having favor with all the people, and the Lord added to the church daily those who are being saved. கேட்போம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. கர்த்தர் என்ன செய்தாராம்? சபையிலே அனுதினமும் ஆத்துமாக்களை சேர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இருக்கிற காலம் பொல்லாத காலம். இப்போ இருக்க காலம் பொல்லாத காலம். எல்லா இடத்துலையும் சபைகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சபை, இங்கே சபை, அங்கே இங்கேன்னு சபை, எல்லா இடத்துலையும் சபை. இந்த வட்டாரத்துக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 4-5 சபைகள் இருக்கிற தமிழ் சபையே. அல்லேலூயா. ஸோ நீங்கள் உலகத்தில் எந்த பகுதியிலையும் போங்க, எல்லா இடத்துலையும் சபை சபை சபை, எல்லாரும் சபை. சில பேர்லாம் ஊழியத்துக்கு அழைப்பே இல்லை, அவர்கள் போய் வேலை செய்ய வேண்டும். ஆனால் வேலை செய்யறதுக்கும் பிடிக்கல. அதனால நம்ம ஒன்றை செய்வோம், சபையை ஆரம்பிப்போம். அல்லேலூயா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப ஜாக்கிரதையான காலமாக நிறைய பேர் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிற ஒரு காலம். அல்லேலூயா. நினைக்கிறேன் இந்த செல் குரூப்பில் நான் சொல்லாமல் முடிக்க முடியாது. கோரியாவில், சவுத் கோரியாவில் பிரியமானவர்களே, சியோல் என்ற பட்டணத்தில் ஒரு மனுஷன் பிறந்தார். அவருடைய பெயர் யோங்கி சோ. ஒரு பாஸ்டராக டேவிட் யோங்கி சோ என்று அவர் ஆரம்பித்தார். இது 50வது ஆண்டில், 1950s. அல்லேலூயா. பிரியமானவர்களே, சியோல் பட்டணத்தில் இந்த பாஸ்டர் உலகத்திலேயே இன்றைக்கு ஆக பெரிய சபை எதுன்னு கேட்டா இந்த பாஸ்டர் ஆரம்பித்த சபை. இன்னைக்கு அவர் இறந்துட்டார், ஆனால் அவர் ஆரம்பித்த சபை தான் உலகத்திலேயே பெரிய சபையா. உலகத்திலேயே பெரிய சபை. அந்த சபையுடைய பெயர் யோய்டோ ஃபுல் காஸ்பல் சர்ச். பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த பாஸ்டர் அவர் ஆரம்பிக்கும் போது ஒரு வீட்டு கூட்டம் தான். முக்காவாசி எல்லாம் வீட்டு கூட்டத்தில் ஆரம்பிக்குது. ஒரு சின்ன கூடாரத்திலே அப்புறம் போனார். ஒரு கட்டடம் இல்லாத ஒரு சபை தான் இவருடைய சபை. ஒரு சின்ன கூட்டம். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கூட்டத்தை ஆண்டவர் பெருக பண்ணினார். அந்த சபை பெரிய அளவிலே வளர்ந்ததாம். 1,00,000க்கும் மேலான விசுவாசிகளா. இன்னைக்கு அந்த சபையில் more than 100,000 believers, members in the church. பிள்ளைகளை சேர்க்காம 1,00,000 பேருங்க. எப்படி இந்த சபையை நடத்த முடியும்? இந்த டேவிட் யோங்கி சோ, டேவிஸ் அல்ல, டேவிட் யோங்கி சோ, அவர் சொல்றாரு, என் சபையுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்னன்னா செல் குரூப். இன்னைக்கு நிறைய சர்ச் இந்த செல் குரூப்புக்கு என்னென்னமோ பேர்லாம் கொடுக்குறாங்க.
நிறைய பேர் கொடுக்குறாங்க. லைஃப் குரூப்ன்றாங்க. வாட் எவர் நேம் யூ யூஸ், த ஐடியா இஸ் செல் குரூப். ஆமென். ஓ ஏரியா குரூப் அப்படின்னு சொல்றாங்க. ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாஸ்டர் சொல்றாரு, என் சபையின் வெற்றிக்கு காரணம் என்னன்னா செல் குரூப். 1000 கணக்கான செல் குரூப். He has got thousands of cell groups. Shall we say amen? Hallelujah. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. எல்லாரும் என்ன தெரியுமா செய்யணும்? எல்லாரும் இந்த செல் குரூப் ஆராதனையில் நான் சர்ச்சுக்கு வரதோடு நிப்பாட்டிடுறேன். ஐயோ ஆண்டவரே, இது உங்கள் சித்தம் இல்லை தானே? நான் சர்ச்சுக்கு வாரது மட்டும் போயிட்டு நான் அதுக்கு பிற்பாடு வாரத்தில் நடக்கிற ஒரு புதன்கிழமை கூட்டத்துக்கு கூட நான் வாரது இல்லையப்பா. நிறைய சாக்கு போக்குகள், நொண்டி சாக்கை சொல்லுகிறேன்ப்பா. வேலை முடிய லேட் ஆகுது, ஜாமில் மாட்டிக்கிறேன், டயர்ட் ஆகிட்டேன், இப்படியெல்லாம் காரணம் கொடுக்குறேனே. இல்லைப்பா, நான் சபை கூடுறதை விட்டு விடக்கூடாது. யாராவது சொல்கிறீங்களா, பாஸ்டர் நான் ஆன்லைனில் கேட்குறேனே அப்படின்னு சொல்கிறீங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுத வேண்டும். வேதத்தின் அடிப்படையில் சபை கூடுகிறதற்கு நேரம் கொடுங்க. வந்து தேவ சமூகத்தில் அமருங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் நிச்சயமாய் செய்வார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. பைபிள் வசனத்தோடு முடிக்கிறேன். 47ஆம் வசனம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். Praising God and having favor with all the people, and the Lord added to the church daily those who were being saved. கவனியுங்கள். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். என் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். செல் குரூப் குழுவினர்களுக்கு, நம்முடைய செல் லீடர்ஸுங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார். கர்த்தருக்கே மகிமை. ஆமென். So cell group leaders, can I ask you all to stand up? நீங்கள் எழுந்து நிற்க. cell leaders and assistant leaders, please stand up. I want to honor you. உங்களை கனம் பண்ண விரும்புகிறேன். பாஸ்டர், ஏன் பாஸ்டர்? எங்களை ஆண்டவர் கனம் பண்ணுவார். ஆனால் சர்ச்சில் உற்சாகம் கொடுக்கிறதுக்காக உங்களை நான் கனம் பண்ண விரும்புகிறேன். எல்லாரும் வலது கையை உயர்த்தி கொள்வோம். செல் லீடர்ஸ் அப்படியே எழுந்து நிற்க. இயேசு என்ற ஒரே நாமத்தில் இன்றைக்கு செல் குரூப் சண்டே என்றபடியினாலே நாங்கள் நல்லா புரிந்து கொண்டோம். சபைக்கு கூடி வந்தால் பத்தாது, வீடுகள் தோறும் கூடுகிற கூட்டத்தை விட்டுறக்கூடாது என்றதை நீங்கள் ரொம்ப தெளிவாக எங்கள் கூட பேசிட்டீங்க. நன்றி. எல்லாரும் சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இப்போது கூட இந்த ஊழியத்தை ஆண்டவரே சிலர் புதிதாகவும் சிலர் பல ஆண்டுகளாகவும் செய்கிறார்கள். கர்த்தருடைய கரம் இவர்கள் மேலே இருப்பதாக, இவர்கள் பாரத்தோடு செய்வார்களாக. கடமைக்கென்று செய்கிற ஒரு காலம் போகட்டும் ஆண்டவரே. இதை பாரத்தோடு செய்வார்களாக, கண்ணீரோடு செய்வார்களாக. ஏன்னா ஆண்டவரே, விசுவாசிகள் செல் குரூப்ல வரும்போது அவர்கள் பலன் அடைய வேண்டும், அவர்கள் குறைகள் நீங்க வேண்டும். செல் குரூப்ல ஆண்டவரே, உன் பிள்ளைகளுக்கு நீங்க ஆதரவை தர வேண்டும். அவங்க கண்ணீரை துடைக்கணும், நீங்க அற்புதம் செய்யணும். அதற்கென்றே எங்க செல் குரூப் லீடர்ஸ் ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்றேன். உங்க ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகள் தலைமையில தங்குவதாக. இயேசு என்றதான நாமத்திலே நன்றி சொல்லி ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆல்ரைட், எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்க போறோம். ஒரு பாடலை பாட போறோம். பாஸ்டர் பிரசங்க நேரம் வரைக்கும் தான் பாஸ்டருடைய நேரம். இப்போ தேவனுடைய நேரம். நாம்